ஹலோ வணக்கம். ஒரு சமயம் ஒரு அப்பா பேப்பர் படிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் அவர் சன்னு சின்ன குழந்தை அப்பா என்னோட விளையாடுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கான். உடனே இவர் என்ன சொன்னாரு, கொஞ்ச நேரம் டைம் ஆகும் அவருக்கு. அதனால என்ன சொன்னாரு, நான் ஒரு பேப்பரை கிழிச்சு தரேன், நீ அதுல ஒரு உலக படம் இருக்குது, அதை அந்த மேப்பை நீ ஒட்டி கொடுக்கணும், நீ எவ்வளவு சீக்கிரம் ஒட்டி கொடுக்குறியோ அதுக்கப்புறம் நான் உனக்கு விளையாட வரேன் சொல்லிட்டு அவர் கையில ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு உலக படம் வந்திருக்கு, அதை அப்படியே கிழிச்சிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு இதை ஒட்டி கொடுனாரு. ஆனா அது ரொம்ப நேரம் ஆகும்னு நினைச்சிட்டு கொடுத்துருக்காரு. பட் அந்த பையன் இன்டெலிஜென்ட்டா என்ன பண்ணா, 5 minutesல அழகா ஒட்டி கொடுத்துட்டான். உடனே இவருக்கு ஒரே ஆச்சரியம், அது எப்படி உலக படத்தை போய் இவன் இத்தனோண்டு பையன் எப்படி ஓட்டினான்னு. அப்ப அவன் சொன்னான், அப்பா உலக படத்துல இருக்கிற இதெல்லாம் எனக்கு மேப்ல எந்த ஊரும் தெரியாது, ஆனா உங்க கையில வச்சிருக்கும் போது அந்த படத்துக்கு பின்னால ஒரு மனுஷனோட போட்டோவை நான் பார்த்தேன், அதை வச்சு நான் திருப்பி போட்டு அந்த படத்தை அழகா அந்த மனிதனை உருவாக்கின உடனே உலகமே உருவாயிடுச்சு அப்படின்னா. ஸோ இது ஒரு சின்ன கதையா இருந்தாலும் இதுல நம்ம முக்கியமான ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதியோ நாமோ குறைப்பட்டோ சரிப்படுத்தணும்னா முடியாது. நாம ஒவ்வொருத்தரும் நம்மளை சரிப்படுத்திக்கணும், ரைட்டுங்களா? ஸோ நம்ம கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை வளர்த்துக்கணும், கெட்ட பண்புகளெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னை சரிப்படுத்திக்கிட்டாங்கனாலே இந்த உலகத்தையே ஆட்டோமேட்டிக்கா சரி ஆயிடும். ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஷுட் சேஞ்ச். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நல்லாயிடும். ஓகேங்களா?